நானும் நானும் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எங்களுடைய ஹஜ்ஜி பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சிங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் 2 பெருநாள் தான். ஒன்று நோன்பு பெருநாள், இப்போ நம்ம கொண்டாடின ஹஜ்ஜி பெருநாள். வழமையாக எல்லா பெருநாளைக்கும் மாதிரியுமே புது ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு நம்ம பெருநாள் திடலுக்கு போய் தொழுவ போயிட்டோம். பெரும்பாலும் பெருநாளுடைய தொழுகை திடலில் தான் நம்ம தொழுவோம். நபிகள் நாயகம் தான் காட்டி தந்திருக்காங்க. அப்படி திடலில் தொழுதுட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டாங்க. காலை சாப்பாடு எங்கள் ஊரில் பாரம்பரியமான காலை சாப்பாடு பெருநாள் அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி ஆப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும், அரிசி மாவு ப்ளஸ் முட்டை இப்படி சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செய்வாங்க. வேணா ஒரு நாள் நான் ரெசிபி இது போடுறேன். இதோடு சேர்த்து மட்டன் கிரேவி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதை சாப்பிட்டுட்டு கடைசியாக வட்டலாப்பம் டெசர்ட் அதையும் சாப்பிட்டுட்டு ஹஜ்ஜி பெருநாளுடைய மிக முக்கியமான ஒரு கடமையான குர்பான் ஆடு மாடுகளை பலியிட்டு அதில் வரக்கூடிய இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கும் தேவையுள்ள மக்களுக்கும் கொடுத்துட்டு நமக்கு தேவைக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதில் வந்து நம்ம ஆடு வந்து இந்த வருஷம் குர்பான் கொடுத்துருந்தோம். நமக்கு தேவையான ஒரு கறியை எடுத்துக்கிட்டு மீதியை சொந்த பந்தங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. அறுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அறுக்கக்கூடிய கால்நடைகளின் மாமிசங்களோ ரத்தங்களோ என்னிடத்தில் வந்து சேருவது கிடையாது. உங்களுடைய உள தூய்மை உங்களுடைய இறையச்சம் தான் என்னிடத்தில் வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறனால இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். பெருமைக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ இதை அறுத்து பலியிடக்கூடாது. முழுக்க முழுக்க இறைவன் சொன்னா அப்படிங்கிறதுக்காண்டி இதை அறுத்து பலியிட்டு அதிலிருந்து வரக்கூடிய இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நமக்கு தேவைக்கு எடுத்துக்கணும். இப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு மேலோங்கி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதற்கான முழு நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த இடத்துல கூடுதலாக நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதுலேருந்து வந்த இறைச்சியை நம்ம தேவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்றதை நம்ம சுற்றி உள்ள மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம விநியோகம் பண்ணிட்டோம். இந்த இறைச்சியில் வீட்டில் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. மற்ற நாட்களை விட இன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சுங்க பிரியாணி. அழகான முறையில் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் ஊரில் என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருநாள் அன்னைக்கு ஈவினிங் வந்து பள்ளிவாசல்லையோ அல்லது கடற்கரையிலையோ ஃபேமிலியோட கூடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூடக்கூடிய இடங்களில் நிறைய கடைகள், ராட்டினங்கள், ஊஞ்சல்கள் இப்படி வச்சுருப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. அதில் குழந்தைங்கள்லாம் விளையாண்டு இந்த பெருநாளுடைய சந்தோஷத்தை கழிப்பாங்க. இந்த கொண்டாட்டத்தில் தொண்டி மக்கள் மட்டும் இல்லாமல் தொண்டியை சுற்றி உள்ள பல ஊர்கள்லேருந்தும் ஃபேமிலியோட மக்கள் வருவாங்க. இந்த இடத்துல நீண்ட நாளைக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் நிறைய சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு இடமா இந்த இடம் இருக்குங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். பொதுவாக இந்த இடத்துக்கு பெருநாள் அன்னைக்கு ஈவினிங் மக்கள் கூடக்கூடிய இந்த நிகழ்வுக்கு எங்கள் ஊரில் ஆரம்ப காலத்தில் ஒரு பேர் இருக்கும், அளவாக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடற்கரை ஓரங்களில் மக்கள் கூடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தனால அலைவாய்க்கரை அதாவது கடற்கரையில் கூடுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அளவாக்கரைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. காலப்போக்கில் அது மாறிடுச்சுங்க. இந்த நிகழ்வு முடிஞ்சதோட நாங்கள் நைட் வந்து சாப்பிட்டுட்டு எங்களுடைய பெருநாளுடைய கொண்டாட்டம் அந்த ஒரு நாளில் முடிஞ்சிருங்க. இப்படி தாங்க எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்கள் போகும். ஒவ்வொரு ஊர்லையும் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். எங்கள் ஊர் பகுதிகளில் பெருநாளுடைய கொண்டாட்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஹஜ்ஜி பெருநாள் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.